நம்ம கார்ட்டூன் சேனல் வழங்கும் நான் காணும் கனா பேய் வீடு ஸ்பெஷல். வாங்க எபிசோட்குள்ள போலாம். மேடம் ப்ளீஸ் பே மேடம், என்ன விட்டுருங்க. அடி வர வர நான் தம்பி வர மாட்டானே, அடி கொடுத்தா தான் மரியாதை கிடைக்கும். ஒருத்தக்குள்ள கிளம்பிரணும். எஸ்கேப். அப்பா என்ன அடி. சின்ன பொண்ணு என்னடி இன்னும் ஆளமேல காணும். உன் தங்கச்சி வச்சு நல்லா சாத்துது போறியே. ஐயோ இவளுங்க நம்ம பேய் கிட்ட அடி வாங்குறது தெரியாம இப்ப தங்கச்சி சாத்துறோன்னு பேசிக்கிட்டு இருக்காங்களே. நீங்க அவளை பாத்தீங்களா? எவளையும் பார்க்கலையே, நீ தான் இவளை பார்த்துக்கிட்டு இருக்க. ஏய் காமெடி பண்றேங்கிற பேர்ல டென்ஷன் பண்ணாத, நான் ஒரு பேய் மறந்துடாத. ஐயோ பேய் சார் என்ன மன்னிச்சிருங்க சார். ஏய் சும்மா இருக்க மாட்டியாடா, நம்ம பேய் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கோம்டா. காரே இதான் போடி, திரும்ப அந்த பக்கம் என்ன சொல்றான்னு தான் கேப்போம். சொல்லுங்க, அந்த பொண்ணை பாத்தீங்களா? ஐயோ மறுபடியும் யாரையா பாத்தீங்களான்னு கேக்குறான். நம்ம யாரையுமே பார்க்கலையே, எப்படி இவன்ட்ட சொல்றது? ஏடி நீ தான் சொல்லண்டி. சரிடா என்ன சொல்றேன், நாங்க யாரையும் பார்க்கவே இல்லையே. பார்க்கலையா? அவளை பார்த்தா அவ சொல்றத நம்பிடாதீங்க, யாரும் அவகிட்ட மாட்டிடாதீங்க. ஏதாவது பிரச்சனைனா என்னை கூப்பிடுங்க, கண்டிப்பா நான் வந்து உதவி செய்வேன். என்னது எதனா பிரச்சனைனா கூப்பிடுவா? அப்ப பிரச்சனை கண்டிப்பா இருக்கு போலயே. ஏப்பா சாமி நீ எங்க போற? நீயே பேய் தானே, நீ என்னமோ நல்ல பேய மீறி பேசிக்கிட்டு இருக்க. ஆமா நான் நல்லவங்களுக்கு உதவி செய்வேன், நீங்க அவளை மட்டும் நம்பிடாதீங்க, நான் வரேன். எங்கடி அவனை காணோம்? அவனை பேசி அனுப்பிட்டிய, வாயை வச்சுட்டு எங்கேயாவது சும்மா இருக்கியாடா நீனே? காரே சும்மா தானடி ஏதோ சொன்னேன், அவன் ஏதோ நமக்கு உதவி செய்ய வரான்ட்டு அவன்கிட்ட பேசினேன். நீ என்ன இப்படி சொல்ற? சரி அவன் சொன்ன பொண்ணு யாரு? நம்ம யாரையும் அப்படி பார்க்கவே இல்லையே. ஆமாட்டி அதான் எனக்கும் தெரியல, யாரா இருக்கும்? சரி கண்டிப்பா அப்ப நம்ம அம்மா மயில காண பார்த்துருப்பாங்க, அங்க அவங்கள போய் தேடுவோம். சரி மிட்டி, இங்க ஏதோ வினோதமா இருக்கு போல, எப்படி நம்ம இங்க இருந்து தப்பிக்க போறோம்னு தெரியலையே. ஏய் நானே டென்ஷன்ல இருக்கேன், கம்முனு வாடா, எதுவும் இல்ல போயிடுவோம் எப்படியாவது. ஏதோ மனசு தேர்த்ததுக்கு சொல்றேன், நான் வேற கன்னி பையனா இருக்கேன், கல்யாணம் கூட பண்ணல, இப்படியே செத்தா என் ஆசை நிறைவேறாது. இப்படியே நீ பேசிக்கிட்டு இருந்தனா வச்சுக்க, உன்னை நானே கொன்றுவேன். முதல்ல கிளம்பு. அப்போ செஞ்சாலும் செய்வா, பேய் என்னை கொல்றதுக்கு தேவையில்லை, இவளே பேய் தான். என்னடா? ஒண்ணும் இல்லம்மா வா. ஐயா இந்த இடத்த பார்த்தாலே பயமா இருக்கு. ஐயா பயப்படாதீங்கம்மா, அதான் நான் இருக்கல கூட, எப்படியாவது நீங்க அவங்கள வெளியே கொண்டு வந்துருவோம். சாமி நீங்க தான் எப்படியாவது என் மருமவளையும் அவ்வளவு தோழியையும் நீங்க தான் காப்பாற்றணும், எப்படியாவது கொண்டு வந்துருங்க சாமி. வாங்க போலாம். போலாமா வாங்க, இடி மின்னல் வேற அடிக்குது. சரிங்க ஐயா. ஐயோ என்ன இது, ஏதோ பேய் சிரிக்கிற மாதிரி சவுண்ட் எல்லாம் கேக்குது, நரிலாம் ஊழ விடுது. ஐயோ இந்த ஐயா வேற எங்க போயிட்டாரே தெரியலையே. ஐயா ஐயா என்னை காப்பாத்திட்டு போங்க, நானும் வரேன் இருங்க. இது வேற பயங்கரமா இருக்குது, முதல்ல உள்ளார போவோம். எண்ணிக்கை பெருகிக் கொண்டே போகிறது. அக்கா யாருக்கா அந்த புள்ள? அந்த புள்ளைய தேடி வர இங்க எங்கேயாவது இருப்பாளான்னு பார்க்க வரீங்க, யாருக்கா அந்த பொண்ணு? ஏடி இந்த பங்களால தாண்டி அந்த புள்ள இருந்துச்சு, ரொம்ப வருஷமா இங்கதான் இருக்குன்னு சொன்னுச்சு. பாவம் போறதுக்கு வழி தெரியாம ரொம்ப வருஷமா இங்கதான் இருக்கான், அதை காப்பாத்தி கூட்டிட்டு போயிடலாண்டி. போகும்போது பார்க்க அம்சமா இருந்துச்சுடி, இப்பதான் கல்யாணம் ஆன மாரி, நல்ல பொண்ணா இருக்கு. நல்ல பொண்ணுன்னா திரும்பி உங்க வீட்டுக்கு கூட்டியாண்டி சோறாக்கி பொங்கி போடுறீங்களா டெய்லிக்கும்? பொண்ணு எங்க இருக்குன்னு கேட்டேன், ஒரே கதையா அளக்கிறது, நல்லவங்களா கெட்டவங்களான்னு தெரியாமையே. ஏடி பயமா இருக்குடி, வாங்கடி போலாம். ஆரம்பிச்சிட்டாளா இவ பயப்படுறதுக்கு? ஐயோ நான் என்ன பண்ணுவேன்னு தெரியல. ஏடி நம்ம அலமேலாக்காவை பாரு, எவ்வளவு தைரியமா நின்றுகிட்டு இருக்குன்னு, நீ ஏன்டி பயந்து சாவுற? ஆமாண்டி ரொம்ப தைரியமா தான் நிக்கிறேன், ஏதாவது வாயில வந்துட போகுது, சும்மா இருடி. நானே பேய்கிட்ட வாங்கின அடி தாங்க முடியாம பிளாஸ்டர் ஒட்டின டயரு மாதிரி அங்கேயும் இங்கேயும் அடி வாங்கிட்டு உக்காந்துருக்கேன், இவ வேற. சரி விடுக்கா, இதெல்லாம் வாழ்க்கையில சகஜம் தானே. சொல்லுவடி சொல்லுவேன், உன் தங்கச்சியை பிடிக்கிறதுக்கு இப்போ நம்ம எல்லாம் வாங்கி வாங்கிக்கிட்டு இருக்கோம், அவளையும் விட்ட மாரி ஆயிடுச்சு, இந்த வீட்லேயும் இருந்தும் போன மாரி தெரியல. ஏதாவது வழி இருக்கான்னு பார்ப்போம், அதுக்கு அந்த பொண்ணை கேட்போம், அந்த பொண்ணுக்கு ஏதோ வழி தெரியும்னு சொன்னுச்சு. சரிக்கா அதான் தேடுவோம்ல, பார்த்துக்கலாம். குட்டி எங்க போனான்னு தெரியலையே. ஏமா இங்க எங்கேயாவது இருக்கியா? ஏமா இருந்தா வாங்கலாம். ஏமா யாரடி என்னை கூப்பிட்டது? ஐயோ அலமேலக்காவை லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கின பேய் வந்துருச்சே, போச்சுடா. அடுத்த அடி எனக்கு தானா? உங்களை நான் இந்த வீட்டை விட்டு அப்பவே கிளம்ப சொன்னேன்ல, ஏன் இன்னும் கிளம்பல? அது வந்து கிளம்பிடுறோம். தேவையில்லாம ஒரு பொண்ணை அடிச்சிருக்கீங்க, அதுக்கே ஒரே ஒருத்தவன் மட்டும்தான் என்கிட்ட அடி வாங்கினா. ஒழுங்கா அந்த வீட்டை விட்டு கிளம்பி போயிடுங்க. ஐயோ சாமி எங்களை விட்டுரு, இதுக்கு மேல எங்ககிட்ட அடி வாங்கலாம் தெம்பு இல்லை, நாங்களே எப்படி போறதுன்னு தெரியாம இருக்கோம். போயிடுங்க, அவளை பார்க்காம போயிடுங்க. என்னது அவளை பார்க்காம போயிடுங்களா? எங்க அந்த பேயை காணும்?
அக்கா யாரக்கா பார்க்காதன்னு சொல்றாங்க. ஏட்டி எனக்கும் தெரியலடி, என்னமோ வித்தியாசமா இதுக்கு பேய்ங்க 4 பேய்ங்க இருக்கு போல. மாத்தி மாத்தி இந்த ஒரே டைலாக்கே திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டு இருக்குங்கடி. என்ன பண்றதுன்னே தெரியலடி, தலை தான் வலிக்குது எனக்கு. ஏக்கா ஆமாக்கா கிளம்பு. வாகடி. போங்க போங்க, எங்க போனாலும் இதே இடத்துக்கு தான் வர முடியும் உங்களால. என்ன சுத்தி சுத்தி ஒரே இடத்துக்கே வந்துகிட்டு இருக்கோம். அட அதைத்தானே நானும் சொல்லிக்கிட்டு இருக்கேன், என்ன நடக்குதுன்னே தெரியலையே. என்னட்டி கொலுசு சத்தெல்லாம் கேக்குது. ஆமாட்டி பயமா இருக்கு. பயமுடுத்தாதீங்கடி நீங்க வேற. என்னமோ நடக்க போகுது, மறுபடியும் எனக்கு அடி வாங்கலாம் தெம்பு இல்லப்பா. கிளவி நீ வந்து முன்ன நில்லு. கிளவி எஸ்கேப் ஆகாம ஒழுங்கா நில்லு. குசும்பு பிடிச்ச கிளவிக்கு பாத்தியா சாவர வயசுல இவ்வளவு பயத்தை. ஏ கிளவி உன்னை ஒழுங்கா நாங்க கூட்டு போவோம். திரும்ப தனியா போனாதான் பேய்கிட்ட மாட்டிப்ப. அதுவும் சரிதான், தனியா போய் மாட்டி சாப்பிடுறத விட இவளும் கூட இருக்கலாம். சரி சரி மட்டி. ஏட்டி என்னட்டி இப்ப அழுகுற சத்தம் கேக்குது, நம்மள காப்பாத்த யாரும் இல்லையா? ஐயோ பயமா இருக்கே. ஏட்டி இங்க இருக்கிறது சரியில்லை, வாங்கடி கிளம்பலாம். மட்டி வாங்கடி. ஏட்டி யாரும் நில்லுங்கன்றாங்கடி. என்ன பண்ணு, சும்மா இருக்காம வாடி. ப்ளீஸ் நில்லுங்க, நான் தான் வந்திருக்கேன். நான் தான் வந்திருக்கேனா? யார் இது? திரும்பி பாப்போம். நான் மட்டும் திரும்ப மாட்டேன், நீங்களாம் சேர்ந்து திரும்பினா தான் நான் திரும்புவேன். உன்னை வேற வச்சுக்கிட்டு ஒன்றும் பண்ண முடியாது. ஏட்டி எல்லாம் ஒன்னா திரும்புகடி. இங்கிட்ட யாரையுமே காணோம். மகடி திரும்பி பார்க்காம கிளம்பிடணும். திரும்புங்க, எஸ்கேப். என்னடி மறுபடியும் இந்த இடத்துல வந்து நிக்கிறோம்? இந்த பக்கம் ஓடுங்கடி. என்னடி அதே இடத்துக்கே வந்துட்டோம், இந்த பக்கம் ஓடுங்கடி. என்ன இது மறுபடியும் இதே இடத்துக்கு வந்துட்டோம்? இதுக்கு மேல என்னால ஓட முடியாது, போங்கடி. சாரி அத்தாச்சி, மறந்துட்டேன். அது தெரியாம தான் முடிச்சுக்கிட்டு இருக்கோம் கிளவி. என்ன பண்றதுன்னு ஒண்ணு புரியலையே. அவ்வளவுதான் போச்சு போல. ஏக்கா சும்மா இருக்கா, நம்ம காரும் தேவியும் இருக்காங்க, அவங்கள கூப்பிட்டு பாப்போம். ஆமா சின்ன பொண்ணு, நல்ல ஐடியா, கூப்பிடு. காரு தேவி எங்கடி இருக்கீங்க? வாங்கடி. எல்லாம் கேக்கும் கிளவி, கம்முனு இரு. அத்தாச்சி அங்க பாருங்க, மறுபடியும் கொலுசு கேக்குது. அந்த ரூம்ல தான் கேக்குது, வாங்க என்னன்னு போய் பாப்போம். வாங்கடி போய் பார்க்கலாம். ஏதோ வித்தியாசமா என்ன பார்க்க போறோம். ஏட்டி அங்க பாருங்கடி பேயே.